அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. ஈராக்கின் முன்னாள் ஜனாதிபதி சதாம் ஹுசைன் தனது மக்களின் நலனுக்காகவும் அவர்களின் பாதுகாப்பிற்காகவும் போராடிய ஒரு தலைவராக இருந்தார். ஈராக்கியர்களுக்கு மட்டுமல்ல, உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்களின் இதயங்களில் ஒவ்வொரு பக்ரீத் பண்டிகை நாளிலும் சதாம் ஹுசைன் நினைவு கூறப்படுகிறார். அமெரிக்கா போன்ற பெரு வல்லரசுகளுக்கு எதிராக துணிச்சலுடன் குரல் கொடுக்கக்கூடிய தலைவர்கள் மிகவும் அரிதானவர்கள். புனித குரானை நெஞ்சோடு அணைத்து வாழ்ந்த அவரை நினைவு கூறும்போது முஸ்லிம் உலகின் அமெரிக்கா மீதான கோபம் மேலும் அதிகரிக்கிறது. ஒவ்வொரு பக்ரீத் பண்டிகையையும் முஸ்லிம்கள் கொண்டாடும்போது ஒரு வேதனை அவர்களை பெரிதும் அலைக்கழிக்கிறது. ஆம், உலகம் கண்ட மாபெரும் வீரனாகிய சதாம் ஹுசைன். ஈராக்கின் ஜனாதிபதியாக இருந்த சதாம் ஹுசைனின் ஒவ்வொரு நிலைப்பாடும் அமெரிக்காவை மண்டியிட வைப்பதாக இருந்தது. அமெரிக்காவின் ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக மார்பை நிமிர்த்தி நின்ற வீரனாக அவர் இருந்தார். ஆனால் ஒரு பக்ரீத் நாளில் அமெரிக்கா அந்த வீரனின் கழுத்தில் கயிறு மாட்டி முடித்தது. உலக வல்லரசுகளை நடுங்க வைத்த அந்த வீரன் இவ்வுலகை விட்டு விடைபெற்றது உலகிற்கு தாங்க முடியாத இழப்பாக இருந்தது. அமெரிக்காவின் சூழ்ச்சிகளுக்கு முன்னால் சதாம் ஹுசைன் ஒருபோதும் தடுமாறவில்லை. அல்லாஹ்வை மட்டுமே பயந்து வாழ்ந்து எப்போதும் குரானை நெஞ்சோடு அணைத்து வைத்திருந்தார். இப்போது ஒரு பெரிய வெளிப்பாடு வெளியாகியுள்ளது. முன்னாள் பிரிட்டிஷ் பிரதமர் டோனி பிளேயரின் வார்த்தைகள் இப்போது உலகில் பேசு பொருளாகியுள்ளன. சதாமை தூக்கிலிட்டதற்கு வருத்தம் தெரிவித்ததோடு ISIS உருவாக்கத்தில் தனக்கும் ஜார்ஜ் புஷ்ஷுக்கும் பங்கு இருந்ததாக அவர் ஒப்புக்கொள்கிறார். இஸ்லாமுக்கு எதிராக நடைபெறும் இத்தகைய பொய் பிரச்சாரங்கள் எல்லாம் இவ்வாறுதான். சாம்ராஜ்யவாத சக்திகள் இஸ்லாமின் பெயரை தவறாக பயன்படுத்தி உருவாக்கும் தீவிரவாதமே இஸ்லாமிய தீவிரவாதம் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு இஸ்லாமுடனோ முஸ்லிம்களுடனோ எந்த தொடர்பும் இல்லை. பொய்யான மற்றும் கள்ள குற்றச்சாட்டுகளால் அமைதியின் மற்றும் சமாதானத்தின் மார்க்கமாகிய இஸ்லாமை அழிக்க உண்மையான தீவிரவாதிகள் முயற்சிக்கின்றனர். ஆனால் இஸ்லாமை அழிக்க எந்த சக்திக்கும் ஒருபோதும் முடியாது என்பதே உண்மை. இந்த வீடியோ உங்களை சென்றடைய காரணமாக இருந்தவர்களுக்காக சிறப்பாக துஆ செய்ய வேண்டும் என நினைவூட்டுகிறோம். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் மீண்டும் சந்திப்போம். துஆவுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.